நம்ம எல்லாம் திவ்ய தேச கோயிலை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆமாங்க, மொத்தம் 108 திவ்ய தேச கோயில் இருக்குதா சொல்லுவாங்க. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஊரில் இருக்கும். அது எல்லாம் ஒரே இடத்துல இருந்தால் அதை பார்க்கணுமா? அப்போ வாங்க நாங்கள் கூப்பிட்டு போகிறேன். இங்கே பாருங்கள், இது மொத்தமே 108 திவ்ய தேசம் இருக்கிற கோயிலில் இருக்கிற சாமி எப்படி இருப்பாரோ அதெல்லாம் ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. ஆமாங்க, செங்கல்பட்டு மகேந்திர சிட்டியில் தான் இருக்குது. இங்கே 108 திவ்ய தேசத்தில் எப்படி பெருமாள் இருப்பாரோ அதே மாதிரியே அதே உருவத்தில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயிலோட தனி சிறப்பு என்னென்னா, ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கும் போய் அங்கேருந்து பிடிமண்ணை கொண்டு வந்து அங்கேருந்து புனித நீரை கொண்டு வந்து தான் இந்த கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் பெருமாள் வச்சுருக்காங்க. அவ்வளோ சிறப்பு மிக்கதுங்க. இந்த கோயில் பகலில் பார்க்கறதுக்கும் நைட்டில் பார்க்கறதுக்கும் சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் முதல்ல ஈவினிங்கில் போயிருந்தேன். இப்போ அப்படியே நைட் ஆக அந்த கோயிலோட இது எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சும்மா அங்கே கோல்டு கலர் பெயிண்ட் வச்சுருக்காங்க, அதெல்லாம் சும்மா ஜொலிக்குது. ஒவ்வொரு திவ்ய தேசத்தில் பெருமாள் எப்படி இருப்பாரோ அதே கோலத்தை தான் இங்கே வச்சுருக்காங்க. ஆமாங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. ஒவ்வொன்றும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு ஈவினிங் டைமில் போனோம்னா நம்ம அங்கேருந்து வெளில வரதுக்கு மனசே வராதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு திவ்ய தேச கோயிலில் எப்படி பெருமாள் இருப்பாரோ அதே உருவத்தை கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. மனசுக்கு ஒரு அமைதியான இடம் வேணால் இப்படி தாங்க. அதுவும் நைட் டைமில் பார்க்கறதுக்கு சும்மா சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் டைமில் போங்க, அந்த லைட்டிங்கில் பார்க்குறதுக்கு அந்த பெருமாள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த வீடியோ வந்து ஃபுல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். அது ஃபுல் வீடியோவாக அதில் இருக்கும், சூப்பராக இருக்கும். வேணுன்றவங்க போய் பார்த்துங்க. இதில் நம்ம பார்க்கறது வந்து நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், சூப்பராக இருக்குது. எவ்வளோ நல்லா இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்டில். அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் இந்த 108 திவ்ய தேசம் மட்டும் இல்லைங்க, இங்கே நிறைய கோயிலும் இருக்குது. அதை ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் அந்த ஃபுல் வீடியோவில் போய் பாருங்கள், அப்போ தான் சொல்ல முடியும். இங்கே அம்மன் கோயிலும் இருக்குது, பெருமாள் கோயிலுக்கு பெருமாள் சூப்பராக இருக்குங்க. திருப்பதியில் இருக்க மாதிரியே பெருசாக இருப்பார். அந்த ஃபுல் வீடியோவில் போய் பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலும் கம்ப்ளீட்டாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், பார்ப்போம்.